பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெகன். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோடைய பிரச்சனையை ஆரம்பித்த நாள்லேருந்து இதில் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். ரெண்டு முக்கியமான காரணங்கள். ஈரானோடைய தடை செய்யப்பட்ட எண்ணெய் வேறு எந்த நாடும் வாங்க முடியாது. அதில் 90% மார்க்கெட் ரேட்டை விட கிட்டத்தட்ட $10-15 பெர் பேரல் டிஸ்கவுண்ட்டில் வாங்கி லாபம் அடைஞ்சிட்டு இருந்த ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். அந்த ஈரானுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பணத்தை அப்படியே மொத்தமாக ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய எலக்ட்ரானிக் கூட்ஸில் ஆரம்பித்து அத்தியாவசிய தேவைகள், மருந்து, உணவுலேருந்து மீண்டும் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வர்த்தக லாபத்தை அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க 2018 இப்போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தடைபட்டிருக்கு. ஸோ நிச்சயமாக இப்போ ஏப்ரல் 22 பிறகு அமெரிக்கா ஈரான் மீது போட்ட அந்த பிளாக்கேட், ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள எந்த கப்பலும் போகக்கூடாது, வெளியில் எந்த கப்பலும் வரக்கூடாது, இது சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் சைனா இதை ரொம்ப இப்போ இந்தியாவில் இருந்த மாதிரி ஒரு நியூஸ் ஏன் வெளியில் வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் எஸ்பிஆர் அப்படின்றது கிட்டத்தட்ட 6 மாத காலத்துக்கும் அதிகமாக இருக்கிறதுனால கையிருப்பில் இருந்த கச்சா எண்ணெயை அவங்க நாட்டுக்குள்ளே பயன்படுத்தி அதை சரி செஞ்சாங்க. பட் இதை ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றது கிளியர் கட்டாகவே எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சைனாவுக்கு வரக்கூடிய மொத்த கச்சா எண்ணெயில், அதாவது ஈராக், பஹ்ரைன் போன்ற நாடுகள்லேருந்து அவங்க வாங்குகிற கச்சா எண்ணெயில் 50% இதே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வருது. ஒன்று டிஸ்கவுண்டட் ஆயில் ஈரான்லேருந்து, ரெண்டாவது ஈரானுக்கு சைனா செய்யக்கூடிய ஏற்றுமதி, மூணாவது சைனாவுக்கு வரக்கூடிய எனர்ஜியில், குறிப்பாக எல்என்ஜி மற்றும் ஆயிலில் 50% அப்படின்றது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வருது. ஸோ இப்போ 2 கம்பேரிசன் நம்ம பார்ப்போம். இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அமெரிக்காட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, வளைகுடா நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த போரோடைய 2வது வாரத்தில் இந்தியாவுடைய 6 ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்ஸ், முக்கியமான போர்க்கப்பல்கள் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியில் போய் நின்று இந்தியாவுடைய கப்பல்களை ஒன்று ஒன்றா எஸ்கார்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த சமயத்தில் நான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். உலகத்திலேயே எண்ணிக்கையில் மிகப்பெரிய கடற்படையை கொண்ட சீனா, உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய வலிமையான கடற்படையை கொண்ட சீனா ஏன் இந்தியா மாதிரி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ட்டு. அதுக்கு சில கவுண்டர் வந்துச்சு. சீனாவுடைய ராஜதந்திரம் அது மாதிரி. இந்த மாதிரியான ஷாக்ஸ் அவங்க முதல்லையே ப்ரெடிக்ட் பண்ணி தான் அவங்களுடைய பெட்ரோலியம் ரிசர்வை அதிகப்படுத்தினாங்க. இந்தியா இந்த தவறை செஞ்சுட்டாங்க. உண்மைதான், அவங்க தொலைநோக்கு பார்வை இருக்குது, லேண்ட் மாஸ் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது சீனாவில். ஸோ அந்த இடத்துல அவங்க வீட்டு தேவையான பொருளாதாரம் இருக்குது, அதை பண்ணிட்டாங்க. பட் இந்த ரிசர்வ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். அதன் பிறகு நீங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு அப்படியே சீனா மாதிரி ஒரு இந்தியாவோட கிட்டத்தட்ட 7 மடங்கு ஃபேக்ட்ரிகள், உற்பத்தி துறை அதிகமாக இருக்கக்கூடிய சீனா ஆயில் அண்ட் கேஸை வெறும் ரிசர்வ் மட்டும் நம்பி போயிட முடியுமானா போயிட முடியாது. ஏன்னா வெனிசுலாவிலேருந்து இப்போ இந்தியாவுக்கு ஆயில் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வெனிசுலாவிலேருந்து சீனாவுக்கு ஆயில் போகிறதில்ல. ஏன்னா வெனிசுலா ஆயிலை இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அமெரிக்கா. இப்போது முதல் முறையாக இந்த முடிவை சீனா எடுத்திருக்காங்க. சீனாவுடைய போர்க்கப்பல்கள் இப்போ கல்ஃப் ஆஃப் ஒமானை நோக்கி போயிட்டுருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோடைய நுழைவாய் பகுதியில் இந்த கப்பல்களை நிறுத்தி சீனாவோடைய டேங்கர்ஸை எஸ்கார்ட் பண்ணணும் அப்படின்ற முடிவை சீனா எடுத்திருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போது இது டேங்கர், சீனாவுக்கு உள்ளே வரக்கூடிய டேங்கர் டிராஃபிக்கை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதா. இங்கே 2 சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவோடைய டேங்கர் ஷேடோ ஃப்ளீட் அப்படின்றது ஒன்று, ஓப்பன் ஃப்ளீட் அப்படின்றது ஒன்று. இப்போ ஓப்பன் ஃப்ளீட் மிகப்பெரிய வர்த்தகத்தை எங்கே பண்ணிகிட்டு இருக்கு? யுஏயில் இருக்கக்கூடிய ஜபால் அலியாக இருக்கட்டும், இல்லை ஈராக்காக இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், இந்த இடங்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை கடக்கணும் அப்படின்ற போது அங்கே ஈரானுடைய பர்மிஷன் தேவை. அவங்களுடைய நட்பு நாடு ஈரான் சைனாவை நம்பி இருக்கிறதுனால அந்த பர்மிஷன் அவங்க கொடுப்பாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் ஈரானுக்குள்ள கப்பல் சரக்கு போக்குவரத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய சீன கப்பல்களும், ஈரான்ல இருந்து கச்சா எண்ணெயை வெளியில் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த ஷேடோ ஃப்ளீட், இது 2யும் அமெரிக்கா விடாது. ஏற்கனவே பல சீன நிறுவனங்கள் இதில் சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்க.
அந்த நிறுவனங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது, அது அன்சேஃபாக தான் அங்கே மூவ் பண்ணி ஆகணும். ஏற்கனவே ஒரு கப்பலை சுட்டு அதை சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா அப்படின்ற போது ஒரு டேஞ்சரஸான பாயிண்ட் வந்து இங்கே வருது. ஒருவேளை ஷேடோ ஃப்ளீட் அப்படின்ற இந்த கப்பல்கள் சீனாவுடைய கொடியை போட்டுட்டு ஈரானை விட்டு வெளியில் வராங்க, இல்லை ஈரானுக்கு உள்ளே போகிறாங்க அப்படின்ற போது 2 விஷயம். இந்த பக்கம் அமெரிக்கா, இன்னொரு அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ண நினைக்கக்கூடிய சீனா. இப்போ இதில் யார் வல்லவர்கள் அப்படின்றத இந்த பாயிண்ட் வந்து ப்ரூவ் பண்ணும். ஒருவேளை சீன கப்பல்கள் தடையை மீறி கப்பல்களை தாண்டி அமெரிக்காவுடைய பிளாக்கெடை தாண்டி வெளியில் வந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு நிச்சயமாக அட்லீஸ்ட் பர்செப்ஷனில் ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். பட் சீனாவுடைய கப்பல்களை அமெரிக்கா சிறைபிடிச்சாங்க அப்படின்னா அது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்கும். இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே சைனா லிங்க்ட் அந்த சாங்ஷன் டேங்கர்ஸு ஒரு சிலது அந்த ஸ்டார்டிங் பிளாக்கேட் அப்போ ஒரு சிலது அமெரிக்கா விதித்த தடையை மீறி வந்தாங்க அப்படின்ற செய்தியை அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு அளவில் அவங்க லோக்கல் மீடியாவில் ஃப்ளாஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஓப்பன் சோர்ஸில் நம்ம பார்க்கும்போது இந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன்லேயும் சைனாவுடைய அந்த சாங்ஷன்டு டேங்கர்ஸ், அந்த ஷேடோ ஃப்ளீட் அப்படின்றது ஆக்டிவாக தான் இருந்திருக்கு. சைனா டெய்லி, ஜிங்குவா மற்றும் ஃபார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான பத்திரிகைகளை பேஸ் பண்ணி ஈரானோடைய சூப்பர் டேங்கர் அப்படின்றது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கிராஸ் பண்ணி தான் போச்சுன்ட்டு. பட் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இதை வந்து போய் ஃபேக்ட் செக் பண்ணும் பொழுது இந்த தடையை போட்ட அந்த ஏப்ரல் 22க்கு அப்போ தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு. அதாவது இந்த தடையோடைய ஆரம்ப நாட்கள் 2 நாட்களில் தான் சீன கப்பல்கள் பாஸ் பண்ணி போயிருக்கு. அதன் பிறகு 33 கப்பல்கள் ஈரான்ல இருந்து சீனாவை நோக்கி, இல்லை சீனால இருந்து ஈரான் நோக்கி போன கப்பல்கள் திருப்பி விடப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ கடைசியா சீனா இப்போ யுத்த களத்துக்கு உள்ள வர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ராஜதந்திரம் எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் தான். எஸ்பிஆர்ன்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்றது உங்களை ரொம்ப நாளைக்கு சேஃபாக வச்சிருக்காது. இப்போ இந்த இடத்துல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 சீன கப்பல்கள் அவங்களுடைய கடற்படையோடது, பிஎல்ஏ நேவியோடது, தங்ஸ்தான், டாக்கிங் மற்றும் டைவா, இது 3மே ஆன்டி பைரசி ஆப்ஷன் கடற்கொள்ளைகளை தடுக்கிறதுக்கான, ஏன்னா சீனாவுடைய கோடிக்கணக்கான வர்த்தக பொருட்கள் இந்த வழியை தான் போயிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பாதுகாப்புக்காக இங்கே அனுப்பிச்சு வைக்கிறோம் அப்படின்றதும், இது வந்து எஸ்கார்ட் டியூட்டிக்கு பயன்படும் பொழுது இது ஒரு பிளாசிபிள் டிஃபென்ஸ் அப்படின்னும் ஒரு வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக. சீனா ஓப்பனாக கிளைம் பண்ணலை, ஆனால் சீனாவுடைய கப்பல்கள் இங்கே நோக்கி வரக்கூடியதை வந்து கிளியர் கட்டாக பார்க்க முடியுது. இந்த இடத்துல சைனாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த கப்பல்கள் அப்படின்றது ஆன்டி பைரசி ஆப்ரேஷன்ஸ்க்காக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ கடற்கொள்ளையர்கள் அங்கே பெரிய அளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இப்போ நாடுகளே கடற்கொள்ளையர்கள்லாம் மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இந்த இடத்துல தான் மேரிடைம் ஃப்ரீடம் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவை ட்ரம்ப் எடுக்கிறார். முதல்ல எல்லா நாடுகளும் நாங்கள் போர ஆரம்பித்தோம், ஈரானை வலிமையற்றதை ஆக்கிட்டோம், எல்லாத்தையுமே நாங்கள் சால்வ் பண்ணி கொடுத்துட்டோம், இனி எங்களுக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்களாச்சு உங்களுடைய பாதுகாப்பாச்சு நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்தியா உட்பட எல்லா நாடுகளுக்கும் சொன்னாங்க. அது நடக்கலை. அதன் பிறகு ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க, அது நடக்கலை. யூகேவுடைய பிரதமர் தலைமையில் அவர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தார், அது இப்போ பேச்சளவில் தான் இருக்குது. இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய இந்த மேரிடைம் ஃப்ரீடம் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்றது தான். மேரிடைம் ஃப்ரீடம் கன்ஸ்ட்ரக்ட்ன்றது கடல் பகுதிகள் எல்லாருக்குமானதாக இருக்கணும், ஒரு நாட்டுக்கு சொந்தமாக முடியாது அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த இடத்துல இதை ஓப்பனாக வச்சதுனால இப்போ அமெரிக்கா கூப்பிட்டு அந்த அலையன்ஸில் சீனா ஜூனியர் பார்ட்னராக போகிறதுக்கும் மேரிடைம் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லி, ஃப்ரீடம் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லி கடலில் போகக்கூடிய சர்வதேச கடல் பகுதியில் போகக்கூடிய அந்த சுதந்திரம் அப்படின்றது வேணும், அதற்கான பாதுகாப்பு அப்படின்றது யார் வேணாலும் வரலான்னு ஓப்பன் பண்ணி விடும்போது இங்கே சீனா உள்ளே வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, சைனாவுடைய இந்த பொருளாதார உற்பத்தி அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிருக்கு. ரியல் எஸ்டேட் கொலாப்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 40%. அதாவது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு விஷயம் பேசுவாங்க, 10 வருஷம் முன்னாடி நான் வந்து 30 லட்சத்துக்கு வாங்கினேன், இப்போ 60 லட்சம் ஆயிடுச்சு, 80 லட்சம் ஆயிடுச்சுன்ட்டு. சைனாவில் மட்டும் ப்ராப்பர்ட்டி வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சைனாவுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் அப்படின்றது கிட்டத்தட்ட 1க்கு வந்துருச்சு அப்படின்றத பார்க்குறோம்.
2.3 மினிமம் தேவை. உங்களுடைய பாப்புலேஷனை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா கூட 2.3 ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாட்டில் எத்தனை குழந்தை பெற்றிருப்பாள் அப்படின்றதா. இப்போ அது ஒன்றுன்னு வந்து நிற்கும் பொழுது கரெக்டாக இன்னொரு தலைமுறைக்கு அப்புறம் சைனாவுடைய பாப்புலேஷன் பாதிக்கு பாதியாக குறையும். அதன் பிறகு இன்னும் கம்மியாகும். ஏற்கனவே அங்கே ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்குது, அப்பார்ட்மெண்ட் எல்லாமே கோஸ்டட் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. அப்படின்ற போது இந்த இடத்துல சைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. சீனாவுடைய கடற்படைங்கிறது வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க கெப்லருடைய இது ரொம்ப இதை வந்து ஸ்டாக் மற்றும் க்ரூட் மார்க்கெட் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஒரு அனலிஸ்ட் ஹுமாயூன் ஃபலாக்ஷி அவர்கள் சொல்லும்போது எந்த ஒரு கப்பலும் ஒரு இராணுவத்தோடைய கடற்படையோட துணை இல்லாமல் தயவுசெய்து கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னும், ப்ரொடெக்டட் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் சேஃபாக மூவ் ஆகும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 6 ஃப்ரண்ட்லைன் போர் கப்பல்கள் அங்கே இருக்குது, ஃப்ரிகேட்ஸ் அண்ட் டெஸ்ட்ராயர்ஸு. சைனாவுமே இதை பண்ணுறாங்க அப்படின்றத இப்போது, அதாவது இந்தியா முடிவெடுத்து 1 மாத காலம் கழித்து உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய கடற்படை எண்ணிக்கையில் நம்பர் 1 கடற்படை கூட சைனா வாஸ் ஃபோர்ஸ் டு டேக் திஸ் டிசிஷன். இந்த முடிவை எடுத்தாக வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்குது. இப்போ சைனாவுடைய மீடியா இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அவங்க அரசு தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களுடைய வார்த்தைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மார்த்தட்டில் இந்தியா அந்த கப்பல்களோட ஃபோட்டோவை இந்திய கடற்படை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டதை பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல சைனா ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க. இது வந்து ஒரு டேங்கர் மூமெண்ட்டை சைலண்ட்டாக கொண்டு போகணும் அப்படின்றதுல இருக்குது. ஸோ அவங்க மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு விஷயம் ட்ரமாட்டைஸ் பண்ணுறது என்னன்னா, ஷிங்ஜுவா போன்ற டெய்லிஸ் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த முதல் பிளாக்கேட் அப்போ அந்த முதல் 2 நாள் 2-3 சீன கப்பல்கள் சூப்பர் டேங்கர்ஸ் பெரிய ரக கப்பல்கள் அமெரிக்காவுடைய தடையை மீறி ஈரானை விட்டு வெளியில் வந்துச்சு. அந்த நியூஸை தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த மீடியா பேட்டர்ன் சைனாவோட ஸ்ட்ராட்டஜி தெளிவாக வருது. இந்த இல்லெஜிட்டிமேசியை அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஓப்பனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி, உலக பொருளாதாரம், சைனாவுடைய பொருளாதாரம், வர்த்தகம், இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வருதே தவிர அமெரிக்காவை நேரடியாக அவங்க கண்டிக்கிறதோ இல்லை ஈரானை கண்டிக்கிறதோ இல்லை. அதுதான் சீனாவுடைய சாமர்த்தியம். இதை தான் இந்தியாவும் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ இங்கே வந்து யார் டீமில் நீங்கள் இருக்கீங்க, யார் டீமில் இருக்கீங்க, இது வந்து லோக்கலில் கிரிக்கெட் விளையாடக்கூடிய பசங்க இல்லை இந்த கேங் வார் நடக்கக்கூடும் பார்த்தீங்களா, இப்போ இந்த விடலை பசங்கிட்ட அந்த மாதிரியான முடிவை நாடாக நம்ம எடுக்க முடியாது. சீனா கிளியர் கட்டாக இந்த இடத்துல ஒரு அடக்கி வாசிக்கிறாங்க, அனலிட்டிக்கலாக ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஒருவேளை இவங்க தம்பட்டு அடிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க கப்பல் அமெரிக்க தடையை மீறி வெளியில் வந்ததை ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ப்ராபகண்டா பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல தான் பிஎல்ஏவோடைய இந்த நேவி எஸ்கார்ட் மிஷன் அப்படின்றது ஆரம்பிக்குது. இந்த எஸ்கலேஷனையும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். ஏன்னா ஈரான் கிட்ட ஒரு லெவலுக்கு மேலே ஒரு கப்பலுக்கும் சைனாக்கு வரக்கூடிய கப்பலுக்கும் ஈரான்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க முடியாது, நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் நம்ம காமிச்சு தான் ஆகணும் அப்படின்றது கிளியர் கட்டாகவே வருது. இந்த இடத்துல இந்த கல்ஃப் ரூட் ஓப்பன் ஆகும்போது இதில் நம்பர் 1 பயனாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைனா, 2வது இந்தியா. ஸோ அவங்களுடைய அந்த எனர்ஜி ரூட்ஸை கிளியர் கட்டாக வைக்கணும் அப்படின்றதும், நாளைக்கு இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை மலாக்கா ஸ்ட்ரெயிட்டில் எடுத்துகிட்டு வந்தால் தங்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக பார்க்குறாங்க. இந்த இடத்துல யுஎஸோடைய அந்த செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் நாங்கள் நிர்வகிக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உங்கள் நாட்டு கடற்படைகளை அனுப்பலை, இதுக்குள்ள அமெரிக்காவுடைய கமாண்டுக்கு கீழே சீனாவுடைய இராணுவம் போகக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலையும் பேரை கெடுத்துக்க கூடாது, எனர்ஜி செக்யூரிட்டியும் நம்ம என்ஷூர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அமெரிக்க தலைமையின் கீழே போகக்கூடாது. அப்போ நம்மளுடைய கப்பல்களை அனுப்பிச்சு ஒரு லிமிட்டட் எஸ்கார்ட் ஆக்ஷன்ஸ் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா இதை ஈரானுக்குமே ஒரு வகையாக ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஈரான்லேருந்து கப்பல்கள் வெளியில் போகும் பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் டைலமா இருக்குது, சீனாவோடைய கப்பல்களை தாக்கலாமா சிறைப்பிடிக்கலாமான்ட்டு. ஏன்னா அது நடந்துச்சுன்னா அது இந்த போரோடைய தன்மையை அப்படியே இந்தோ பசிபிக் முழுக்க பரவி தென் சீன கடல் பகுதி, கிழக்கு சீன கடல் பகுதி வரைக்கும் இதோட தாக்கத்தை பார்க்க முடியும். ஏன்னா தாய்வானை சீண்டுவாங்க, ஜப்பானை சீண்டுவாங்க, தென்கொரியாவை சீண்டுவாங்க, பிலிப்பைன்ஸை சீண்டுவாங்க, ஏன் இந்தியாவையும் சீன்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது.
இப்போ இந்த இடத்துல ஈரான் தன்னுடைய கப்பல்களை ரிஸ்கில் கொண்டு போகாமல் சைனீஸ் ஃப்ளாக் டேங்கர்ஸ், சைனாவுடைய சாங்ஷன் டேங்கர்ஸை பயன்படுத்தி ஆயிலை வெளியே அனுப்பும் பொழுது அதை அமெரிக்கா தாக்க தயங்குவாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது ரொம்ப ரேராக வரும். அதாவது உலக நிகழ்வுகளை அமெரிக்காவும் சோவியத் துருப்புகளும் நேருக்கு நேர் சந்திச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில முறை தான் அவ்வளோ பதட்டமாக இருக்கும். டூம்ஸ்டேன்லாம் கால் ஆஃப் பண்ணுவாங்க. இப்போ சைனா ஒரு வழியாக கோதால இறங்கியிருக்காங்க. என்ன நடக்குதுன்றது இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.